மிளகு, பூண்டு, புளி, இஞ்சி, ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு. ஃபஸ்ட்டு பச்சை மிளகு முதல்ல போடணும், ஏன்னா அரையாது. தேங்காய்க்கு கூட போட்டேன் முதல் பச்சை மிளகு. கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கிடணும். இவ்வளவில் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு தட்டு தட்டணும். அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு கிண்டிட்டு நாங்கள் அம்மியில் அரைப்போம். இது இப்போ மிக்ஸி அம்மி இல்லாதனால இதில் தட்டிக்கிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 தட்டு தட்டுனா போதும், நல்லா அழகாக வந்துடும். ஒரு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தண்ணி விடலாம். ஆனால் நல்லா அரைஞ்சது மாதிரி தான் இருக்கும். நல்லா துருதுராக அரைக்கப்படாது. கொஞ்சம் இது தயிர் மோர் சாப்பிடலாம், பழைய கஞ்சி எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். தோசை இட்லி எதுக்கும் சாப்பிட்டுக்கலாம். சோறில் கூட வெரைசி சாப்பிட்டா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வத்தல் மிளகு போடலாம். வத்தல் மிளகு சுட்டு போடணும். லேசாக கேஸில் வச்சு சூடு பண்ணி இதில் போடணும். போட்டு ஆப்பத்துக்கு அரைச்சிருக்கேன். ஆப்பம் இதையும் வச்சு சாப்பிடுவோம். நல்ல டேஸ்ட்டாக. புளி கொஞ்சம் எடுக்கணும் கரெக்டாக. ரொம்ப புளி போட்டுறக்கூடாது. ஒரு அளவு காட்டின இவ்வளவு புளி போட்டால்